எங்கே இந்த மரம் வந்து வேர் விட்டதோ அந்த மண்ணுக்கே நான் வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதே கென்யாவில் இருந்து கொண்டு அந்த நாட்டை செல்வ செழிப்பு மிக்க நாடாக மாற்றணும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மரப்பட்டை அப்படின்னு அவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மரப்பட்டை, இந்த பட்டையை வந்து ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதன் சார்பாக என்ன நடக்குது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து மரங்கள் வந்து வைக்க முடியுமோ அங்கெல்லாம் மரத்தை நடுறாங்க. காடுகளில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக காடுகளை பாதுகாக்கிறாங்க. மரங்கள் எங்கெல்லாம் வெட்டப்படுதோ அதெல்லாம் எதிர்த்து அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. இயற்கைக்கு ஆதரவாக எல்லா முயற்சிகளையும் அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு 2004ஆம் ஆண்டு அவர்களுக்கு அமைதிக்கான ஒரு நோபல் பரிசு வந்து வழங்கப்படுகிறது. அந்த 2004ல் அவங்க பெற்ற அந்த நோபல் பரிசு அவங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அவங்க வந்து 2011ல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து இறந்துடுறாங்க.